நிறம் கிடையாது, தண்ணீருக்கு என்ன கிடையாது, சுவை கிடையாது, தண்ணீருக்கு என்ன கிடையாது, மனம் கிடையாது, தண்ணீருக்கு இன்னொரு காரியமும் கிடையாது, விலையும் கிடையாது. ஆனா நம்ம தான் விலை கொடுத்து வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்றோம்? ஆனா தண்ணிக்கு என்ன கிடையாது, விலையும் இல்லை. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பொருளை நிறம் இல்லை, மனம் இல்லை, நிறமும் இல்லை, மனமும் இல்லை, என்ன கிடையாது, சுவையும் இல்லை, எதுவும் கிடையாது, எதுவும் விலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொருளை இயேசு தொட்ட பிறகு அது என்ன பண்ணுது? the God of quality, தரத்தின் தேவன் ஆண்டவர் அந்த பொருளை தொட்ட போது தரமில்லாத பதார்த்தத்தை தரம் உள்ள விலையுயர்ந்த பதார்த்தமாக ஆண்டவர் மாற்றினதை வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்படித்தான் இந்த உலகத்துல பிரயோஜனம் இல்லாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் தொட்டதுனால தரமுள்ள ஒரு மனுஷனா இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள உட்கார கர்த்தர் கிருபை தந்தார்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதனை பிரயோஜனம் உள்ள மனிதனாக யார் மாற்றினா? ஆண்டவர். எனக்கு தரம், நிறம் இல்ல, சுவை இல்ல, மனம் இல்லாத ஒரு பொருளை இயேசு தொட்டதுனால அது எப்படி அது தரமுள்ள பொருளா மாறினது போல தரங்கட்டு தெரிஞ்ச என் வாழ்க்கையில ஒரு நாள் இயேசு மாத்திரம் வராது இருந்தா தரங்கெட்டு அழிஞ்சு நிர்மூலமாய் போயிருப்பேன். இயேசு என்னை தொட்டதுனால இன்னைக்கு விலையேறப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதானா உங்களுடைய நன்றி? நல்ல உற்சாகமா கைகளை தட்டி கர்த்தருக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லும். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட சொல்லுவோம் வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட தூக்கி எறியப்பட்ட என்னை ஆமென் வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ஜீசஸ் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான ஜீசஸ் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். The God of quality, இங்க தரத்தின் தேவன். முதலாவது இந்த தேவனுக்கு பேர் என்ன தேவன்? அவர் சத்தமா சொல்லுவோம், இன்னும் சத்தமா சொல்லுவோம், தரத்தின் தேவன் அவர். இரண்டாவது இவர் செய்த அற்புதத்தை யோவான் எழுதும்போது எந்த அதிகாரத்தில் எழுதுறாருன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 54ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? கப்பர்நகூமிலிருந்து ஒரு நூற்றுக்கு அதிபதி வருகிறார். வந்து என்ன சொல்றாருன்னா, என் மகன் எப்படி இருக்கிறான், வியாதியில அவன் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறான் என்பதை அவர் எழுதும்போது எழுதுகிறான். என் மகன் வியாதி படுக்கையில் அவன் காணப்படுகிறான் அப்படின்னு சொல்லும்போது, இதுவும் கப்பர்நகூமில் என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். அப்போ
அதாவது 1.5 நாள் பிரயாணம் பண்ணி எங்க வராரு? ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருகிறார். The God of distance. எப்படிப்பட்ட தேவன்? தூரத்தின் தேவன். அவர் பக்கத்தில் இருந்தா மாத்திரம் இல்ல, தூரத்தின் தேவன். இன்னைக்கு இங்கே ஜெபிக்கிறீங்க, ஆனா உங்க குடும்பத்தார் ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கலாம், இல்ல வெளி மாநிலங்கள்ல இருக்கலாம், இல்ல ஏதாவது வேற டிஸ்ட்ரிக்ட்ல காணப்படலாம். ஆனா இங்கே ஜெபிக்கிற இதே வினாடியில கர்த்தர் உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். The God of distance. அவன் வந்து இயேசுவண்டை வந்து நின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு காரியம் அவர் சொல்றாரு. நீங்க என் பிள்ளைய நீங்க ஒரே ஒரு வேர்ட் சொன்னா போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஏன் என்ன பண்ணுவான், என் வீட்டில் அவன் சுகம் பிழைச்சுப்பான் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இவர் சொல்லி முடிச்சுட்டு இயேசுவும் நீ போ அப்படின்ட்டார். ஆனா இதுக்கு நடுவுல அவங்களுடைய வேலைக்காரர்கள், நூற்றுக்கதிபதியினுடைய வேலைக்காரர்கள் பாதி தூரம் வராங்க, இவரை சந்திக்கிறதுக்காக பாதி தூரம் வராங்க. பையன் பிழைச்சிட்டான்ற விஷயத்தை சொல்றதுக்கு ஓடி வராங்க. பாதி தூரத்துல வரும்போது சொல்றாங்க, பிள்ளை பிழைச்சிட்டான். எப்போ பிழைச்சான் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, அப்பதான் சொல்றாங்க, நேற்றைக்கு இந்த நிமிஷம் சொல்லும்போது இயேசு அவங்க பேசின அதே வேளையில ஒரு அற்புதம் நடக்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்துல நம்ம ஆண்டவரை நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, முடிய வார்த்தையில ஆண்டவரை ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவர். ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Thank you Jesus. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் நோக்கி பாப்போமா? ஹalleluya, ஹalleluya. யாரெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ ஹalleluya, எவ்வளவு யாரெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ ஹalleluya, எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒருவேளை சில சூழ்நிலை நிமித்தம், பற்பல சூழ்நிலைகள் நிமித்தம் வராம இருந்திருக்கலாம், ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தார் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை இயேசு செய்வதற்கு வல்லமை உள்ளவர்னு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க விசுவாசத்தின்படி இந்த நாள்ல இதே நிமிஷத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவர். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இன்னும் உங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பாப்போம். Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எந்த காரியத்தை பிள்ளைகள் எதிர்நோக்கி இருக்கிறார்களோ கர்த்தர் இந்த காலை பொழுதுல கர்த்தர் ஒரு அதிசயத்தை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களில் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்களில் ஹalleluya ஒரே ஒரு வார்த்தை தகப்பனே, that's one word, உம்முடைய வார்த்தை தகப்பனே ஒரு அதிசயத்தை கொண்டு வருவதற்காக நன்றி சொல்கிறேன் தகப்பனே. We receive it in the name of Jesus. எல்லா தடைகளும் நீங்கி கர்த்தர் அற்புதத்தை செய்தீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டுவோம். கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. That's number 2. இரண்டாவது காரியம். மூன்றாவது வேதத்தில் வாசிக்கும் பொழுது சம்பவம் எங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். இந்த சம்பவமும் எங்க மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கும், வேற சுவிசேஷத்துல இருக்காது. என்ன சம்பவம் அது? பெதஸ்தா குளம். பெதஸ்தா என்று சொன்னால் கருணையின் இல்லம்னு அர்த்தம். எல்லாவற்றின் மத்தியிலும், அதாவது
எல்லா காரியங்களும் கவனிங்க, பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்த பெதஸ்தா குளத்தை பத்தி ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். வருஷத்துல எப்பயாவது யார் வருவா? ஒரு தூதன் வந்து எதை தொடுவான், அதை கலக்குவான். அப்படி வந்து கலக்க போறது இல்லை. அப்படியெல்லாம் அதுக்கு முன்னாடி நடக்கவும் இல்லை. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு மூட நம்பிக்கை, அப்படி வாழ்ந்துட்டாங்க அந்த இடத்துல. ஆனா அப்படிப்பட்ட சூழல் தான் அந்த பகுதிகளில் பல. அதை பத்தி நம்ம ஒரு நாள் ஃபுல்லா தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பிரபலியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னா இந்த பெதஸ்தா குளம். அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஆட்டு வாசல். ஆட்டு வாசல் பக்கத்துல என்ன இருக்குது? 5 மண்டபங்கள் காணப்படுகிறது. அங்க என்ன காணப்படுது அப்படின்னு சொன்னா இந்த குளம் இருக்கு. குளம் இருக்கிறதையே மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு என்னவாயிருச்சு, இது ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு குளம் இன்னைக்கு நாளடைவில் அது என்னவாயிருச்சு அப்படின்னு சொன்னா அது அழுக்கு, இன்னும் அசிங்கம், இன்னும் அப்படிப்பட்ட அதாவது அழுக்கு நிறைந்த ஒரு இடமா அந்த இடம் மாறி போச்சு. யார் தான் அங்க இருப்பா அப்படின்னு சொன்னா யார் அங்க இருப்பா? குஷ்ட ரோகிகள், வியாதியஸ்தர்கள், இன்னும் சந்திர ரோகிகள். இப்படி அந்த ஜனங்கள் அங்க விட்டுட்டு வந்துருவாங்க. ஒரு முடவே அங்க கிடக்குறான் அப்படின்னு சொன்னா அவனை கொண்டு போய் ஒரு ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போறதுக்கு யாராவது இருப்பாங்களா அந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவன் எங்க தான் போவான்? அதே இடத்துல தான் அசிங்கம் பண்ணி வைத்திருப்பான். அந்த இடத்துக்கே என்ன பண்ண முடியாது, உங்களால யாராலையுமே என்ன பண்ண முடியாது, போக முடியாத ஒரு இடத்துக்கு தான் யார் போறா அந்த இடத்துல? இயேசு போகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ரொம்ப ரொம்ப அந்த இடம் ரொம்ப ஒரு எல்லா நிலைகள்ல அசுத்தம், அழுக்கு, அசிங்கமான ஒரு இடம் என்று சொன்னா கழிவுகள் நிறைந்த ஒரு இடமாக என்ன பண்ணும் அந்த இடம் காணப்படுகிற ஒரு இடம். ஐயோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் போல. அப்படி இல்லை. யாருதான் அங்க இருப்பா அப்படின்னு சொன்னா குஷ்டரோகி தான் இருப்பான் அந்த இடத்துல. ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் ஒரு தூதன் வந்து கலக்கும் போது என்ன பண்ணிடலாம், உள்ள போயிடலாம் அப்படின்னு சில கதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பாரம்பரியமா அப்படி சொல்லி அப்படி ஒரு கதை, ஒரு தூதன் வந்து கலக்குவான் அப்படின்ற விதத்தில் என்ன பண்ணுவாங்க, ஜனங்களுக்கெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையாய் போய் காணப்பட்ட அந்த இடத்துல தான் யார் போறா அப்படின்னு சொன்னா இயேசு போறார். அதுல நீங்க அந்த பகுதியை நீங்க நல்லா வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா நிறைய காரியம் நம்ம அதுல அந்த பகுதியில சொல்லலாம். 1ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அப்பொழுது இயேசு எங்க போறார்? எருசலேமுக்கு போனார். எருசலேமுக்கு போறார். அது யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்படியே 9ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. சோ 2 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த நாள் ஒரு பண்டிகையின் நாள், அந்த நாள் என்னது? ஓய்வு நாள். சோ ஓய்வு நாள், பண்டிகை நாள். இந்த வருஷம் கிறிஸ்துமஸ், அதாவது திங்கட்கிழமை வந்தா அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? என்ன நாள் மாறும், செவ்வாய்க்கிழமை இருக்கும். அடுத்த வருஷம் என்னவாகும் அது? அப்படி அடுத்தடுத்த மாதங்கள் லீப் இயர்ஸ்ல மாத்திரம் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பார்க்கலாம். இல்ல அடுத்து வருகிற நாட்களை நாம பார்ப்போம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ஓய்வு நாள் பிளஸ் பண்டிகையின் நாள். அது எந்த நாள் அப்படின்னு சொன்னா பூரிம் பண்டிகை. அது என்ன பண்டிகை? அது பூரிம் என்று சொல்லப்பட்ட ஒரு பண்டிகை. எது எப்போ கொண்டாடுவாங்கன்னு சொன்னா, பூரிம் பண்டிகை எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னா எஸ்தருடைய காலகட்டத்தில். எஸ்தர் காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு? ஆமான் என்ன செய்யறான், இஸ்ரவேல்லாம் அடிச்சு துவைச்சு இல்லாம பண்ணிடுவேன்னு சொன்னான். நீங்க அவனுடைய ஆதிக்கத்துல, அவனுடைய கண்ட்ரோல்ல எவன் போனாலும் எவன் வந்தாலும் யாருக்கு முன்னாடி தலை வணங்கணும்? ஆமானுக்கு முன்பாக தலை வணங்கணும். எத்தனை வருஷம் தெரியுமா தலை வணங்கினாங்க? 38 வருஷம் தலை வணங்கினாங்க. அந்த கம்பாரிசனை பேசுறதுக்குரிய டைம் இப்போ இல்லை. 38 இயர்ஸ் அடிமையா இருந்தாங்க. எங்க
அந்த அந்த ஜனங்கள் என்னவா இருக்கிறாங்கன்னா இஸ்ரேலைட்ஸ். அப்பதான் ஆண்டவர் யாரை உபயோகப்படுத்துறார்? எஸ்தரை உபயோகப்படுத்துகிறார். மொர்தெகாயை கர்த்தர் உபயோகப்படுத்தி அவங்கள அந்த பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறத என்ன பண்ணும். அந்த நேரத்தில் மொர்தெகாய்க்காக செய்த தூக்கு மரத்துல யாரை கொண்டு போய் போடுறாங்க? ஆமான போடுறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அது. அந்த 38 ஆண்டுகள் நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது அந்த 38 long years அவங்க பட்ட கஷ்டங்கள். அப்பதான் என்ன பண்டிகை வருது அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தாருன்னு சொல்லி எதை கொண்டாடுறாங்க? பூரிம் என்கிற பண்டிகையை இஸ்ரேலைட்ஸ் என்ன பண்றாங்கன்னா கொண்டாடுறாங்க. நாட்கள் எங்க வருவாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுகிற இடமா இருந்துச்சு. போக 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 காலம் போக போக அந்த இடம் இப்ப என்னவாயிருச்சு? அது அசுத்தம் நிறைந்த இடமாக 5 மண்டபங்கள்லாம் கட்டினாங்க. அந்த இடத்துல மண்டபங்கள்ல வந்து ஜனங்கள் எல்லாம் ஆடி பாடி கொண்டாடி சந்தோஷிப்பிக்கிற ஒரு இடமாக அந்த இடம் காணப்படுகிற ஒரு இடமாக காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு 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 பகுதி தான் அந்த பகுதி. இந்த இடத்துல தான் இயேசு என்ன செய்யறாருன்னா ஒரு மனுஷனை வந்து சந்திக்கிறார். அவனுக்கு எத்தனை எத்தனை வருஷமா கஷ்டப்படுறார் அவர்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். 38 years, 38 வருஷமா அவர் கஷ்டப்படுகிறத வேதத்துல வாசிக்கிறோம். The God of time, காலத்தின் தேவன். மூன்றாவது எப்படிப்பட்ட தேவன் அவர்? காலத்தின் தேவன். காலங்களையும் சமயங்களையும் உண்டாக்கின தேவன் அவர். The God's appointed time. ஆனா அந்த இடத்துக்கு இயேசு போறார். போயிட்டு அவன்கிட்ட வேற ஒன்றும் சொல்ல, அப்பா இனி பாவம் செய்யாது அப்படிலாம் சொல்ல. அவனை பார்த்து சொன்ன வார்த்தை பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ எழுந்துரு, என்ன பண்ணுவோம், படுக்கை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுகிறத அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். காலத்துக்கு இந்த பிரச்சனை ஓய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? காலத்துக்கு இந்த பிரச்சனை என்ன பண்ண மாட்டேங்குது, இதுக்கு ஒரு முத்துப்புள்ளி கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவருக்கு இது ஒரு விஷயம் இல்லை. எவ்வளவு பழைய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நொடியில மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு பிரதர் 5 வருஷமா குடும்பத்தில் பிரச்சனை பிரதர், 30 வருஷமா கடன்ல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதிக காலமா நான் இந்த ஜெபத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். 38 long years காலத்துக்கு இந்த பிரச்சனை ஓய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் யார் இருக்கிறானா? இந்த மனுஷன் இருக்கிறான். ஏன் 3 வருஷமா இருக்குது, இல்ல 3 நாள்னு சொல்லிருக்கலாம்ல, ஏன் அதை 38 வருஷம் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த காலத்தை தேவன் எழுதி வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எல்லா நிலைகள்ல கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். காலத்துக்கு பிரச்சனை ஓய மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்க அதிக காலமா எவ்வளவு நீங்க காலமா நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். ஏன்னா எல்லா காரியங்களில கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்க நம்ம ஊரப்பாக்கம் பகுதிகளில் எம்பிஐ சர்ச் பாஸ்டர் விஜயன் அவர்களுடைய நம்ம டீம் லீடர்ஸ்ல ஒருத்தர், அவர்களுடைய மனைவி அவர்களும் வந்திருந்தாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, the first day அவங்களுக்கு காலில் பயங்கர பிரச்சனை, வருஷமா காலில் அவங்களுக்கு பயங்கர பிரச்சனையோடு கூட வந்தாங்க. நான் சொன்னேன், நீங்க கர்த்தர் உங்களை தொட்டு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தருகிறார் கடா சொல்லியாச்சு. ஏன்னா நான் எல்லாருக்கும் வந்த 650 பேருக்கும் கால் கழுவி ஜெபம் பண்ண போறோம். பெண்களுக்கு பெண்கள் கழுவட்டும்னு அதுல அவங்க பேரையும் எழுதி வச்சிருந்தேன். பாஸ்டர் விஜயன் மனைவின்னு அவங்களுடைய துணைவியார்னு அவங்க பேரும் எழுதி வச்சிருந்தேன். ஏன்னா முட்டி போட்டு அவங்களுடைய என்ன பண்ணணும், வருகிறவர்களுடைய காலை கழுவணும். காலில் பயங்கர பிரச்சனை. ஆனா சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறான்னு சொல்ல, அதே வேளையில கர்த்தர் அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்தா. வந்து அவர்கள் சாட்சியை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகள்ல கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்தான். நிறைய சாட்சிகளை சொல்லிட்டு போலாம், எண்ணற்ற சாட்சிகளை கர்த்தர் அந்த இடத்துல எழுப்பினார் பிரியமானவர்களே. ஆனா நான் சொல்ல வருகிற ஒரு காரியம், இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் எவ்வளவு காலமா நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் காலத்தின் தேவன். இந்த வேளையில ஒரு விசை விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது
அவன் என்னென்னமோ வளர்றான். தம்பி நீ சுகமாகணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்டான். இல்ல, நான் குளத்துக்கு வரும்போது என்ன பண்றான், வேற யாராவது ஒருத்தர் உள்ள போயிடுறான், இப்படிலாம் நடக்குது, பல காரியங்களை சொல்றான். ஆனா இன்னைக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு விடுதலையை கத்த தருகிறத வேதத்துல வாசிக்கணும். இன்னைக்கு கத்தர் ஒரு விடுதலையை கத்த தர. அவர் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார். சொல்லுவோம், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சொல்லுவோம், எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? காலத்துக்கு இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய
ஆண்டவருடைய கரம் அதுதான். உங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். கேன்சர் வந்தா என்ன பண்ணணுங்க? செத்துதான் போகணும் அப்படின்றது இயற்கை. அதுதான் ஆன்டி சொன்னாங்க, பிரதர் நான் ஆஸ்திரேலியா போயிட்டேன், நான் அதை என் ஃப்ரெண்டு சொன்னாங்க உங்ககிட்ட அதை நான் சொல்லவே இல்லை. அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனது என்ன அப்படின்னு சொன்னா, கேன்சர் முற்றி இருக்குது, டாக்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு ஐயங்கார் குடும்பம் போய் கையை வைத்த பொழுது கேன்சர் சுகமாக கர்த்தர் கிருபை கொடுத்தா. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சுகமாக்குகிறவர் இங்க. இது இந்த கரம் இல்ல, இது கர்த்தர் கரம் என் மேலங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவன் அவர். எல்லா நிலைகள்ல இயற்கை நியதிகளின் தேவன் அவர். ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாகும். எல்லா காரியங்கள்ல கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் அவர். கால சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். யோசுவா காலத்திலையும் சரி, எசேக்கியா ராஜா காலத்திலையும் சரி, இயற்கை என்னன்னா சூரியன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஆனா என்ன இயற்கை என்ன பண்றார் ஆண்டவர்? இயற்கையை உண்டாக்கின தேவன் தான் அவர். அவர் என்ன பண்றாருன்னா, சூரியனே நெல்லுன்னு சொல்லும் போது சூரியனை நிக்க செய்வாருன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில பல காலமா இனி இந்த காரியம் நடக்காதுன்னு சொன்ன காரியத்துல கர்த்தர் என் குடும்பத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவர். நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். நான் மரங்களை வணங்குறவன் கிடையாது, மரங்களை உண்டாக்கினவரை வணங்குகிறவன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் சூரியன் சந்திரனை வணங்குறவன் கிடையாது, சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினவரை வணங்குகிறவன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயற்கை எல்லா காரியங்கள்ல இது இப்படித்தான் இல்ல, கர்த்தர் எல்லா காரியங்கள்ல கர்த்தர் அற்புதத்தை கர்த்தர் செய்வா. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்துக் கொள்வார் நீ கலங்காதே. பார்த்துக் கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற ஆமென் இயேசு என்றும் பெரியவரே. ஓ எனக்குள்ளே ஜீசஸ் இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு குருடனுக்கு சுகமாகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இந்த குருடன் எப்படிப்பட்ட குருடன் தெரியுமா? நிறைய பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஏகப்பட்ட குருடர்கள்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இவர் எப்படிப்பட்டவர்னா பிறவி குருடன். இவர் எப்படிப்பட்டவர்? பிறவி குருடன். அவர் அப்பதான் இயேசு சொல்றாரு, நீ போய் அந்த சேரை பூசிட்டு எங்க போய் கண்ண கழுவு, சீலோவம் குளத்துல போய் கழுவுன்னு சொல்றார். அவன் போய் கழுவுறான். இந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிறவி நிலையின் தேவன் இவர். எப்படிப்பட்ட தேவன் அவர்? பிறவி நிலையின் தேவன். அதாவது எல்லா காரியங்கள்ல கர்த்தர் எனக்குள்ள வரும்போது அங்க என்ன நடக்குது? அந்த பிறவி குருடன் என்ன பண்றான்? சுகமாகிறத வேதத்துல வாசிக்கிறோம். எல்லாம் இங்க கவனிங்க பார்க்கலாம். ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. just 4 more minutes. பிறவி குணம் நிறைய பேருக்கு பிறவி குணம் மாற மாட்டேங்குது. எது மாற மாட்டேங்குது? நிறைய பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா சில குணம் மாற மாட்டேங்குது. பிறவி குணம் எப்ப பார்த்தாலும்
என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது. பிறவி குணம். எப்ப பார்த்தாலும் கோல் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது எப்படி? அது என்ன குணம்? அது பிறவி குணம். எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறது? சோ சில காரியங்கள் என்ன பண்ண, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிறவி குணத்தை கர்த்தர் மாற்றுவா. அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் ஆண்டவர் பெரியவர். அவர் கொப்ப தேவடு. அவர் பெரிய தேவன். அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். சில காரியம் என்னை விட்டு மாற மாட்டேங்குதா? பிறவி நிலையை கர்த்தர் மாற்றுவா. அற்புதங்களை செய்வார் என்பதில் என்ன கிடையாதுன்னா சந்தேகம் கிடையவே கிடையாது. இவங்க வாழ்க்கையில் இந்த காரியம் எல்லா நிலைகளில் கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஒரு பல தடவை சொல்லியிருக்கிற காரியங்கள் தான். பிறவி குருடர்கள் 2 பேர், நிறைய பேர் வந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தவாசியில ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏற்கனவே சொல்லிருக்கிற பிரதர் ஸ்டான்லி அண்ட் மீ எல்லாரும் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் வரிசையா ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஸ்டான்லி அந்த வீட்டுக்கு மாத்திரம் கூப்பிடுறாங்கன்னு ஜோம் பண்ணலான்னு. டைம் ஆயிடுச்சு. இட்ஸ் டூ லேட். அப்போதான் நம்ம சொன்னோம். அப்போ அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் சொல்றாங்க, பெண்கள்லாம் சொல்றாங்க, தயவு செய்து அந்த வீட்டில் வந்து காலை வச்சுட்டு போயா அப்படின்னாங்க. என்ன விஷயம்? தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் 18 வருஷமா அவங்க 2 பேருக்கு என்னதில்லை, ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேருக்குமே கண்ணு தெரியாது. அதனால தயவு செய்து அந்த பையன் கூட பரவாயில்லைங்க, பொண்ணுக்கு உடல் வளர்ச்சி இருக்குது, அவங்களுக்கு என்ன கிடையாது, புத்தி சுவாதீனமும் இல்லை, கண்ணும் தெரியல, அட்லீஸ்ட் கண்ணு தெரிஞ்சாவது அந்த பிள்ளைய கொஞ்சமாவது வழி நடத்தலாம்னு சொல்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பிள்ளைகள் மேல கைகளை வைத்த பொழுது 2 பேருடைய கண்களையும் திறக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆல் தி glory to him and him alone. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிறவியா இது மாற மாட்டேங்குதுன்னா கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் the God of birth situations. பிறவி birth situation, பிறவி குணங்க அவனுக்கு. இது மாற மாட்டேங்குது. பிறவி நிலையை மாற்ற இயேசு எனக்குள் வந்தபடியால் என் பிறவி நிலையையே என்ன பண்ணிட்டார்னா அவர் மாற்றி விட்டார்னு நம் வேதத்தில் பார்க்கிறோம். அண்ட் ஆல்சோ ஒரு காரியத்தை 1 minute யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குது? எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். மார்த்தாள் மரியாள் யாரு? லாசரு வீடு எல்லாருக்கும் தெரியும். அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது சுகவீனமா இருக்கும் போது இயேசு என்ன பண்ணல, அந்த வீட்டுக்குள்ள போகல. ஆனா செத்து நாருமேன்னு சொன்னாங்க. அதாவது எல்லா God over death and resurrection. இயேசு மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் அவர் என்னவா இருக்கிறார்? அவர் தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காரியம் யோவான்ல மட்டுமே இருக்கும். இது இந்த அற்புதமும் எங்க மாத்திரம் தான் இருக்கும்னா, இவர் நித்திய ஜீவனின் தேவன். அவர் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா காரியங்களில் கர்த்தர் காரியங்கள் என்ன பண்ணுகிறார்னா அற்புதத்தை செய்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லா காரியங்கள்ல, அதாவது இவ்வளவுதான் அப்படின்னா என் ஆண்டவர் பெரியவர். 29 வருஷத்துக்கு முன்பாக 29 years back பாஸ்டர் உடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவர் 1996ஆம் ஆண்டு 7 ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் பைபாஸ் சர்ஜரி, அன்னைக்கு அந்த உயிர் போயிருக்கணும். ஆனா 29 வருஷமும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடந்து அவர் வாழ்க்கையில மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் தேவனாக இருக்கிறார். இத்தனை வருஷமும் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சு ஒரு குறைவும் இல்லாம ஜீவனை முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். நித்திய ஜீவனின் தேவன் அவர். நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில the God appointed time உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியம் நிச்சயமா நடந்து முடியும்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கைகளையும் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய அபிஷேகத்தில் அங்க நடத்தி கொண்டு தொண்டை காலி. அதனால தான் ரொம்ப டஃபா பேசிக்கிட்டே இருக்கிற காரியம். பட் சவுண்ட் சிஸ்டம் நமக்கு ஒத்துழைக்கல. பட் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவருடைய கரம் ஒரு பெரிய காரியத்தை
கர்த்தர் உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசம் உள்ளவர்கள் எழும்பி நிற்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தினால் பாஸ்டர் லெனார்ட் அவர்கள் வந்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களில் மாபெரும் அற்புதங்களை செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். God of quality, தரத்தின் தேவன். இரண்டாவது காரியம், the God of distance, அவர் தூரத்தின் தேவன். மூன்றாவது காரியம், the God of time, அவர் காலத்தின் தேவன். நான்காவது காரியம், God of quantity, அவர் எண்ணிக்கையின் தேவன். ஐந்தாவது காரியம், the God of natural law, இயற்கை நியதிகளின் தேவன் அவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆறாவது காரியம், பிறவி நிலையின் தேவன். God of birth situations, பிறவி நிலையின் தேவன். And the seventh one, ஆண்டவர் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அவர் தேவனாக இருக்கின்றார். God of over death and resurrection. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதத்தை செய்தவர் எனக்கும் செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு நிமிஷம் நல்லா கையை தட்டி கர்த்தர் இப்படிப்பட்ட தேவன் எனக்கு செய்வார்னு விசுவாசிப்பீங்கன்னா நல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனை நல்லா உயர்த்துங்க. ஹalleluya. எனக்கு என் குடும்பத்துக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க எல்லா கைகளை தட்டி இது உற்சாகமாக கைகளை தட்டி ஒவ்வொரு பகுதியிலும் எங்க வாழ்க்கையை சும்மாக்கி பலப்படுத்த ராஜா. நீங்க புதினாமலகத்தில் வந்தீங்க ராஜா. எங்க வாழ்க்கையை புதுப்பிக்க உயிர்ப்பிக்க ராஜா. வாழ்க்கையில சுகத்தர பலத்தர ஒரே வாழ்க்கையை மாற்ற ராஜா. ஒரே வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் பிரசனம் அதுவரே எங்களை வழிந்து விடத்தக்கதாய் கத்தல் செய்யுங்க. சுத்தத்திற்காக சேர்க்கிறோம். மாஸ்டர் காலையில் விசேஷ அபிஷேகத்தை சொன்னீங்க. ஏதோ உங்களோட கூட எப்போது இருக்கத்தக்கதா என் தேற்றவளை நான் அனுப்புவேன் அப்படின்னு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில கத்தர் ஊற்றுவீராக ராஜா. இதுவரை சொன்னீங்க. ஏதோ உங்களோட கூட எப்போது இருக்கத்தக்கதா என் தேற்றவளை நான் அனுப்புவேன் அப்படின்னு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஸ்டாண்ட் பை, ஸ்ட்ரென்தனர், அட்வொகேட், கவுன்சிலர், முதல்வர், நண்பர், ஆதரிப்பர், அவசகர், வதறுபவர் எல்லாத்துக்கு எல்லாமாய் இருந்து கூட இருந்து நடத்துறதுக்கு நீங்க போதுமானது என்பதை அறிந்திருக்கிறோம். தேவாலயத்துல நாங்கள் 7 மணிக்கு பார்த்து சுவாமி அதுவே அம்மாப்பா சமயங்கள் காலங்களில் நடத்துற வைத்திருக்கிறேன். காலங்களில் தேவனப்பா நீங்க ஒவ்வொருக்கான பார்த்து நித்தியாய் செய்தி பெறுவரப்பா. என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்துல அற்புதங்களை செய்கிறோம் இயேசுவின் நாமத்துல ராஜா. விரோதம் வைத்துதான எல்லா கருத்துகளும் பலமான நாங்கள் இயேசுவின் நாமத்துல நாங்கள் புத்தி கட்டுகிறோம் ராஜா. நம்முடைய வித்தியாசமான விதத்துல கர்த்தரை நடத்துவீராக, மகிமைப்படுவீராக. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபத்தின் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிதாவே நாமம் பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த பரமத்தில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய எங்களுக்கு தாக்கம் மணிக்கு போதே கடலை மாற்ற முடியும். ரட்சித்துக் கொள்ளும் ஆட்சியம் நல்லமை மகிமை நினைக்கும் கத்திரமுடைய ஆசிரியத்துக்காக கடவர் கத்தத்துடைய முகத்தை உங்களுக்கு ரசிக்கப்படி கடவர் கத்தத்துடைய முகத்தை உங்களுக்கு பிரசனமாக்கி கடவர். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய இணைப்பும் என் கல்வியுடன் இருப்பதாக. Hallelujah. Hallelujah. Hallelujah.